ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகவ் சாட்சிக்காரரை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஃபோன் அடிச்சிட்ருக்கவும் அதை கூட கவனிக்காமல் அவங்க அந்த யோசனையில் இருந்துகிட்டு இருக்கும்போது மாறன் ராகவோட ரூமுக்கு வராங்க. இது என்னது, ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, இவன் எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ராகவ்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு ராகவ், உனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே பதட்டமாயிருந்தாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லவும் இது என்ன நம்பர்னே தெரியலன்னு சொல்லிட்டு மொபைலை அவங்க அவசரமாக வாங்கும்போது கை தவறி அது கீழே போட்டிருந்தாங்க. உடனே மாறன் கேட்குறாங்க, என்ன ராகவ், என்ன ஆச்சுது, என்ன அங்கே ஸ்டேஷனில் நடந்ததே பற்றி நினச்சிட்டு இருக்கிறியா என்ன, அதை பற்றிலாம் நீ எதுவும் நினைக்காத, நான் பார்த்துக்கிடுதேன், கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை குடி, உனக்கு கொஞ்சம் பதட்டம் குறையும் அப்படிங்கவும் ராகவும் தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிடுதேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ராகவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா மொட்டை மாடியில் நின்று அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உடனே படிப்பு அவங்களுக்கு ஏறவே இல்லை. அவங்களுக்கு ஞாபகம் எல்லாமே சாட்சிக்காரை பற்றி தான் நினச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாறனும் அங்கே வராங்க. என்ன வீரா, படிக்கிறதுக்கு இல்லாமல் நீ எதை பற்றி நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எல்லாமே அங்கே நடந்ததை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சாட்சிக்காரர் திடீர்னு எதுக்காக இந்த மாதிரிக்கு வரணும், அவரை யாரோ தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது யாருன்னு தான் தெரியல, எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வீரா சொல்லவும் உடனே மாறணும் நினைக்கிறாங்க. ஓ, நம்ம நினைக்கிற மாதிரிக்கே தான் வீராவை நினைச்சிட்டு இருக்கு அப்படிங்கும்போது என்ன மாறா, நீ அதை தான் நினைக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் சரியாக சொல்ல தெரியல, சரி நீ அதை பற்றிலாம் ஒன்றும் நினச்சிட்டு இருக்காத, நீ படிக்கிற வேலையை பாரு, நீ படித்து கோல்டு மெடல்லாம் வாங்க வேண்டாமா, நீ அந்த வேலையை பாரு, இதெல்லாம் பற்றி நீ நினச்சிக்கிட்டு நீ படிப்பை கோட்டை விட்டுறாத, இதெல்லாம் நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ராகவை தான் காட்டுறாங்க. ராகவ் ஜவுளி கடையில் இருந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த சாட்சிக்காரர் வராரு. அவரை பார்த்ததுமே ராகவ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது, இது அவ்வளோ உன்னுடைய கடையா, பரவாயில்ல இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறவும் நீ அதை பற்றிலாம் பேச வேண்டாம், இப்போ நீ எதுக்காக அப்படிங்கும்போது எதுக்கு வருவேன், எல்லாம் பணத்துக்காக தான் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு தானே ஐயா பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது காலியாகி போச்சுது, அதனால தான் திரும்பவும் பணம் வாங்குறதுக்காக வந்தேன், நீ பணத்தை கொடுத்தேன்னா வாங்கிட்டு போவேன், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் உண்மையை சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா இப்போ கூப்பிட்ட குரலில் உன் பொண்டாட்டி எங்கே நின்றுட்டு இருக்கிறா பாரு, அவகிட்ட உண்மையை சொல்லிடுறேன், அதோட உன்னுடைய கதை முடிஞ்சு போயிடும், பரவாயில்லையே அப்படிங்கும்போது நீ அதெல்லாம் இப்போ ஒன்றும் செய்திடாத, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பணத்தை எடுத்துகிட்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவங்க வராங்க. நல்ல வேலையா இவன் வேற போன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறதுக்கோ நினச்சேன், பணத்தை எடுக்க போயிட்டான், சரி என்ன இருந்தாலும் நம்ம மேலே பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இதை வச்சே இவங்கிட்ட பணத்தை கறந்துட வேண்டியது அப்படின்னு அந்த சாட்சிக்காரர் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ராகவ் பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாரு, இதுக்கு பிறகு நீங்களாம் வரக்கூடாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வரதான் செய்வேன், இந்த பணம் இருக்கிற வரைக்கும் வரமாட்டேன், இது எப்போ காலியாகுதோ உடனே உன்னை தேடி தான் வருவேன், நீ அப்பப்போ எனக்கு பணத்தை மட்டும் வெட்டிகிட்டே இருந்தால் போகிறோம், நான் பாட்டுக்கு பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லவும் இதை கேட்டுட்டு ராகவ் ரொம்பவே பதறிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, உடனே இங்கேருந்து கிளம்பிப்போ, நீ பாட்டுக்கு யாரு கண்ணிலையும் பட்டுறது அப்படிங்கும்போது உடனே இந்த சாட்சிக்காரரும் எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கடையை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக வீராவும் மாறனும் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே இந்த சாட்சிக்காரரை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவங்களும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துருந்தாங்க. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் நம்மளை பார்த்துட்டாங்களா, இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சாட்சிக்காரர் நினச்சிட்டு இருக்கும்போதே அப்போ மாறன் கேட்குறாங்க, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படிங்கும்போது எதுக்கு வருவாங்க, துணி கடைக்கு துணி வாங்குறதுக்காக தான், ஆனால் நான் நினச்ச மாதிரிக்கு எந்த குவாலிட்டியாகவும் துணி இல்லை, நான் அதனால் வேறு கடையிலே போய் நான் எடுத்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு போயிருந்தாரு. நல்ல வேலையா இவன்கிட்ட நம்ம தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அங்கே போயிடவும் அப்போ மாறன் வீராவும் சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வீரா கேட்குறாங்க, எதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் அதுதானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவையும் எங்கள் ரூமில் இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, எனக்கு என்னமா அடிபட்டிருக்குது, சரி எனக்கு கொஞ்சம் மருந்து போட்டு விடு அப்படிங்கும்போது என்னது, நான் உனக்கு மருந்து போடணுமா அப்படின்னு வீரா கேட்கவும் என்னடி இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற, அன்னைக்கு உனக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் போது மயில் இறகாலும் உனக்கு மருந்து போட்டோம்ல, அங்கே பாரு அந்த மருந்து மீதி இருக்குது, இப்போ இதை வச்சு நீ எனக்கு போட்டு விடுவியா அப்படிங்கும்போது என்ன விளையாடிட்டு இருக்கிறியா என்ன, உனக்கு வலிச்சதுன்னா நீயே போட்டுக்க அப்படிங்கவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அப்படியே கட்டில் படுத்துருந்தாங்க. என்னடா கட்டில் படுத்து கிடக்கிற அப்படிங்கும்போது ஆமாம், நீ எனக்கு மருந்து போட்டு விடு, நான் கிளப்பி படுக்கிறேன்
அப்படி இல்லைன்னா நான் இங்கே தான் படுப்பேன் அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அப்படியான்னு சொல்லிட்டு மருந்து போடுறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் வந்து மாற நினைக்கிறாங்க. மருந்து போடுற மாதிரிக்கு அவங்க கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. உடனே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா வீரா வந்து கீழே படுத்துட்டு இருக்கிறாங்க. என்னடி கீழே போய் படுத்துட்டியா என்ன? எல்லாம் நம்ம கனவு தான் கண்டுட்டு இருக்கோமா, சரி நம்ம என்ன பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு நம்மளே மருந்து போட்டுக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு வந்து நினச்சிட்டு மாறணும் மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி வீரா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த சாட்சிக்காரரை தான் காட்டுறாங்க. அப்போ ராகவுக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் ராகவ் வந்து ஃபோனை எடுக்கலை. ஓஹோ, என்னுடைய ஃபோனை வந்து பார்த்ததுமே நீ எடுக்காமல் இருக்கிறியே, இப்போ பாரு உன் பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சிக்காரர் வந்து கண்மணிக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ கண்மணி வந்து அங்கே இல்லை போலுக்கு. அதனால ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா ராகவ் வராங்க. இது என்னது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போதே கட்டாயிருது. என்ன எடுக்கலையா, திரும்ப அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சாட்சிக்காரர் திரும்ப அடிக்கவும் உடனே வந்து ராகவ் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன நீ தான் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆமாம் உன்னுடைய ஃபோனுக்கு பண்ணால் நீ எடுக்க மாட்டுக்க, அதனால தான் உண்மை சொல்கிறதுக்காக உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணினேன், அப்பவும் நீ தான் எடுத்துட்டியா, நான் இப்போ உண்மையை சொல்லப்போகிறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு எதுக்காக இப்போ இங்கே வீட்டுக்கு வந்திருக்கிற, எங்கே நிற்கிற அப்படிங்கும்போது உன் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கிற அப்படிங்கிறாங்க. எதுக்காக இப்போ ராத்திரி போல அங்கே வந்த அப்படிங்கும்போது ஆமாம் நீ கொடுத்த பணம் தீந்து போச்சுது, அதுக்காக தான் இப்போ எனக்கு உடனே அவசரம் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கிறியா, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு அப்படின்னு ராகவ் சொல்லும் போது இங்கே பாரு நீ பணத்தை கொடுக்கலன்னா இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் வந்துடாத நானே வாரேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ ஒரு பொருளை வந்து அவங்க கீழே தட்டி விட்டுறவும் கீழே விழுந்துருது. இந்த சத்தம் கேட்டு மாறனும் வீராவும் வந்து எந்திரிச்சு வராங்க. ராகவ் வந்து கவை திறந்துட்டு சாட்சிக்கார்ட்ட பேசுறதுக்காக வராங்க. இந்த மாதிரிக்கு ரொம்ப விறுவிறுப்பாக தான் இந்த சீரியல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.